இங்கே இருக்கிற மனிதர்கள், இந்த உலகத்தை ஆளுகிற மனிதர்கள் மதவாதிகளாகவும் ஒரு விலங்குகளை போன்ற காட்டு மிராண்டிகளாகவும் நடந்து கொள்கிற மனிதர்களின் கையில்தான் இன்று உலகம் சிக்கி சின்னாபின்னமாகி கொண்டிருக்கிறது. நாசகார வெறியன், நரமாமிச வெறியன் நரேந்திர மோடி அதுபோலதான் இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிறான். அதற்கு சற்றும் குறைவில்லாத ஒரு நரமாமிச வெறியனாக, மனநோயாளியாக, பைத்தியக்காரத்தனத்தின் உச்சமாக இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருப்பவன் தான் டொனால்டு டிரம்ப். இந்த டிரம்ப் ஒரு நரமாமிச வெறியன், நாசகாரன் என்பதை தாண்டி இங்கே இருக்கிற மக்களை கொன்றொழிப்பதில் சுகம் காணுகிற ஒரு மோசமாக மனிதனாக இருக்கிறான். அமெரிக்காவை, இஸ்ரேலை, அமெரிக்காவை அண்டி பிழைக்கிற நாசகாரன் நரேந்திர மோடியை இந்த உலகத்தில் கேள்வி கேட்பதற்கு எந்த தலைவர்களும் இல்லை. அப்படி இந்த நரமாமிச வெறியனை கேள்வி கேட்ட ஒரு மகத்தான தலைவன் சதாம் ஹுசேன். இந்த நரேந்திர மோடி எப்போதும் நமக்காக நிற்க மாட்டான். அவன் ஒரு பாசிச பயங்கரவாதி. அவன் இஸ்லாமியர்களுக்கு எதிரானவன், தலித்துகளுக்கு எதிரானவன். ஆனாலும் இந்த போராட்டத்தை வெகு மக்கள் என்னவாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது முக்கியமானது. நரேந்திர மோடி எப்படி இந்த நாட்டின் பிரதமராக வந்தான் என்றால், அவனுக்கு முன்பாக இங்கே அத்வானி இருந்தார். ஆனால் அத்வானியை ஓரம் கட்டிவிட்டு நரேந்திர மோடி இந்தியாவின் பிரதமராக வர வேண்டும் என்று வல்லாதிக்க நாடுகள் திட்டமிட்டன. வல்லாதிக்க நாடுகளாக இருக்கிற அமெரிக்காவும் இஸ்ரேலும் நரேந்திர மோடி பிரதமராக வர வேண்டும் என்று திட்டமிட்டான். ஏன் திட்டமிட்டான்னா, குஜராத்தில் கோத்ரா ரயில் இருப்பில் 3000 கணக்கான நம்முடைய இஸ்லாமிய சொந்தங்களை ரயிலில் வெடி வைத்து தகர்த்து தீக்கிரையாக்கி சுட்டரித்தவன் இந்த நாசகார நரமாமிச வெறியன் நரேந்திர மோடி. அப்போது நரேந்திர மோடியிடம் ராய்டர் என்கிற பத்திரிகையில் ஒரு பேட்டி கேட்ட போது அந்த நாசகார நரேந்திர மோடி, அந்த நாய் சொன்னான், நீங்கள் வாகனத்தில் சென்று கொண்டிருக்கிறீர்கள், குஜராத்தில் ஏற்பட்ட கலவரம் குறித்து உங்களுடைய பதில் என்ன, அதற்காக நீங்கள் வருந்துகிறீர்களா என்று அந்த செய்தியாளர் கேட்டார். அப்பொழுது அந்த நாசகார நரேந்திர மோடி இன்றைக்கு இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற அந்த நரமாமிச வெறியன், பாசிச பயங்கரவாதி அந்த நரேந்திர மோடி சொன்னான், நீங்கள் ஒரு வாகனத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள், ஒரு நாய் அந்த வாகனத்தின் குறுக்கே வந்து விழுந்து விடுகிறது, அந்த நாய் இறந்து போய்விட்டால் உங்களுக்கு வருத்தமாக இருக்கும் இல்லையா என்று இந்த நாட்டில் சிறுபான்மையின மக்களாக இருக்கிற இஸ்லாமிய மக்களை நாயோடு ஒப்பிட்ட ஒரு நாசகார நரேந்திர மோடி இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறான். இந்தியா இன்றைக்கு போராடி நாசகார நரமாமிச வெறியன் பாசிச பயங்கரவாதி நரேந்திர மோடி இந்த நாட்டின் பிரதமராக இருக்கிறான்னா, அந்த நாய்க்கு இந்த வாய்ப்பை வழங்கியவர் பகதூர் ஷா என்று இந்த நாட்டை ஆண்ட ஒரு இஸ்லாமிய பேரரசர். இந்த மண்ணிற்கு சொந்தக்காரர்கள் நாம். இந்த மண்ணை நாம் ஆளாவிட்டால் வேறு யார் ஆள்வது? இந்த மண்ணுக்கு நாம் உரிமை கொண்டாடாவிட்டால் வேறு யார் உரிமை கொண்டாடுவது?